தை அமாவாசை நாளில் கட்டாயம் இந்த ஒரு பொருளை மட்டும் தானம் கொடுங்க போதும். உங்களின் 16 தலைமுறை சாபங்கள் நீங்கி பித்ருக்களின் ஆசி கிடைக்கும். இதற்கு அதிக செலவும் இல்லை. ஒரு 50 ரூபாய் இருந்தால் போதும். இதை செய்ய உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் வீடியோவை லைக் செய்து ஓம் முருகா என்று பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எள்ளு அல்லது பழங்கள். ஆமாம், இந்த எள்ளு மற்றும் பழங்கள் மட்டுமே போதும். தை அமாவாசை நாளில் எள்ளு தானம் கொடுத்தா நம் முன்னோர்களுக்கு நேரடியாக திருப்தி மற்றும் அவர்களின் முழு ஆசியும் கிடைக்கும்னு நம்ம சாஸ்திரங்களே சொல்லுது. எள்ளு மற்றும் பழங்களை தானம் பண்றதால பித்ரு தோஷம் குறையும். வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் மெதுவா விலகும். மனசுக்கு ஒரு நிம்மதி வரும். கோவில் போக முடிஞ்சா நல்லது. இல்லன்னா ஏழைகளுக்கோ வசிக்கிறவங்களுக்கோ அல்லது காகத்திற்கு கூட எள்ளு கலந்த உணவு வைக்கலாம்.